வீக்கோட ஆரம்பத்துல காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இப்ப ஆரம்பிக்குது. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. கடந்த 3 வருஷமா ஸ்கூலோட யூனிஃபார்ம் தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க. நான் இந்த எக்ஸாம்ல அப்படி இல்ல, அவங்க இஷ்டத்துக்குன்னு என்ன வேணாலும் போடலாம். அதனாலே எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்குன்னு போட்டிருப்பாங்க. ஆனா நான் அதே யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா பிரின்சிபல் கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன், அந்த டாப் ஸ்கோர் இருக்கான அந்த டைட்டில் அதை நான் திரும்பவும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது ஸ்கூல் ட்ரெஸ் போடாம இருந்தா அது நல்லா இருக்காது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நான் இந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன், இந்த ஸ்கூலோட டாப்பான ஸ்கோரர்னு. அங்க ஒரு லேடியும் வந்துட்டு இவ்வளவுதான். இப்போ அந்த எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்க போகுது. சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும்னா ரிஃப்ட்டுக்குள்ள போகணும், பீஸ்டுங்களை கொண்டு பாயிண்ட்ஸை நீங்க கேதர் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பீஸ்ட் கொள்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி பாயிண்ட்ஸும் லீடர் போர்ட்ல அங்க ஷோ ஆகும். யாரு டாப் 100ல இருக்காங்களோ அவங்க ஒண்டிதான் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. உங்க கையில ஒரு சென்சார் பிரேஸ்லெட் வந்திருக்கும். அதை வச்சு பீஸ்டுங்களை கொல்லும் போது அதுக்கேத்த மாதிரி பாயிண்ட்ஸும் இதுல கால்குலேட் ஆகும். யாரு யாரு எந்த பொசிஷன்ல இருக்கா எல்லாத்தையுமே இதுல பார்க்கவும் முடியும். சரி பசங்களா, ஆரம்பிக்கலாம் இப்படின்னு சொல்லி ஒரு 6 ஹவருக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது. 6 ஹவருக்குள்ள இவங்க பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணும். இதுக்காக பசங்களும் ஓடி போறாங்க. டாப் 100ல நான் எப்படியாச்சும் ரீச் பண்ணுவேன்னு. ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா இத பத்தி கவலை இல்ல. ஆளு பொறுமையா தான் வரான். ஏன்னா எந்த இடத்துல எந்த மாதிரி பீஸ்ட் இருக்கும் எல்லா விஷயமும் நம்மளுக்கு அங்க நல்லாவே தெரியும். அதே மாதிரி டிராகன் வேலில இருக்க மாதிரி இங்க இருக்கிற பீஸ்டுங்க அந்த அளவுக்கு டெரிஃபைங்கா இருக்காது. மோஸ்ட்லி எல்லாமே லெவல் 15ல இருந்து 25 அதுக்குள்ளதான் இருக்கும். அதனால அந்த அளவுக்கு பிரச்சனையும் இருக்காது. புது புது வெரைட்டி ஆஃப் பீஸ்டுங்க இருக்கனால இது இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாவும் இருக்கு. இதே மாதிரி ஆளு ஒரு இடத்துக்கு வரான். இந்த இடத்துல தான் அந்த போட்டியும் ஆரம்பிக்க போகுது. நான் எக்ஸாக்டா இந்த இடத்துக்கு வர்றது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். ஆனா என்னோட போன வாழ்க்கையில நான் நிறைய முறை இங்க வந்திருக்கேன். அதனால எப்படி போகணும், எங்க அட்டாக் பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். சோ இப்படி ஆளு வரும்போது அங்க சில பல ஆளுங்களும் அந்த லேடி டீம் அப் பண்ணணும் அப்படின்லாம் அங்க சொல்லல. காய்ஸ் நம்ம டீம் அப் பண்ணிக்கலாம். டீம் அப் பண்ணி நம்ம சண்டை போட்டா ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் அவங்க கிடைக்கும். அதுக்கேத்த மாதிரியே ஒரு டேங்க், ஹீலரு இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்களா, பர்ஃபெக்டாவும் இருக்கும் டீமை மேக் பண்ண. அந்த மேஜ் பொண்ணு நம்ம ஜினி கிட்ட வந்துட்டு உன்னோட கிளாஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் எஃப் ரேங்க் ஃபார்மர். அப்படியா? அப்பனா நீங்க ஜாலியா ஃபன் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. எஃப் ரேங்கான்னு எல்லாருமே ஒரு மாதிரிதான் பாப்பாங்க. ஹேய் நீ அவன் கூட நிக்காத, ஏன்னா அவன் தப்பி தவறி நம்ம கூட ஜாயின் பண்ணனா அவ்வளவுதான், அவனே போதும் நம்ம டீமை நல்லா கீழே இருக்க. எஃப் ரேங்கா இருக்கும் போது இந்த மாதிரி சில பல அட்வான்டேஜும் இருக்குப்பா. ஏன்னா அவளைக்கும் நிறைய பேர் ஒட்டிக்க மாட்டாங்க, இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போக போக எனக்கு பழகிச்சுப்பா. ஆனா இது ஒண்ணு, இப்போதைக்கு அவங்க என்ன தகுதி இல்லாத ஒரு பர்சன் மாதிரி பாக்கலாம். ஆனா ஒன்ஸ் ரிசல்ட் வரும்போது எல்லாரோட மூஞ்சும் அப்படியே மாறப்போகுது. ஏன்னா என்னோட பிளான் அது இங்க இருக்கிற ஒரு டாப் ஸ்கோரரா ஒண்டி இருக்கணும் அப்படின்னு இல்ல. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே இதுக்கப்புறமும் ஒரு லெஜெண்டா நான் மாறணும். என்ன மாதிரி ஒரு லெஜெண்ட் இது வரைக்கும் யாருமே வந்திருக்கவே கூடாது. அங்க சுவாட வர வச்சு அது ஒரு லெஜெண்டரியான சுவாடாவும் ஆளு மாத்துவான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே இந்த ஸ்கூலோட பிரின்சிபல்லா இருப்பாங்களா அவங்கள நோக்கி வரும். 3rd ஹை ஸ்கூலோட பிரின்சிபல் சாங், 7th ஹை ஸ்கூலோட பிரின்சிபல் சீமா அவரெல்லாம் இருக்காரு. அங்க மீசியோட இருக்காருல்ல இவருதான் சீமாவும் வந்துட்டு நான் யோசிக்கிறபடி பார்த்தா எங்க 7th ஹை ஸ்கூல் அதுல இருக்க ஒரு பர்சன் தான் ஒரு டாப் ஸ்கோரராவும் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா இதை கேக்குற நம்ம பிரின்சிபலும் நீங்க அதுக்குன்னு ஜஸ்ட் ரேங்க வச்சு எல்லாருமே ஜட்ஜ் பண்ண வேணாம், ஏன்னா எப்போ எந்த விஷயம் மாறும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இதை கேக்குற சீமாவும் அப்பனா நீ வந்து அந்த எஃப் ரேங்க் ட்ராஷ் அந்த பையன் அவனை பத்தி தான் நீ பேச வரையும். ஆளு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிப்பு இதெல்லாம் வந்துட்டா எப்பயுமே டாப் தான். ஆனா அதுக்குன்னு ஆளு இப்போ ஒரு டாப்பான ஸ்கோரரா இருப்பானான்னு கேட்டா அது வாய்ப்பு இல்ல ராஜா. உடனே நம்ம சாங்கும் ரேங்க் எல்லாமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்டில் அவன் வந்து ஒரு எஃப் ரேங்கர் தான். எஃப் ரேங்கர் மாதிரி ஒரு ட்ராஷ் அவன மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு கூட அங்க தகுதி இல்ல. இதை கேக்குற நம்ம பிரின்சிபலுக்கு பயங்கரமா கடுப்பாவும். உங்களுக்கு தெரியாது ஜின்னு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ உடைச்சிருக்கான். அதனால தேவையில்லாம நீங்க அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். நீங்க ஜஸ்ட் பாருங்க, உங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஆளுதான் டாப்புக்கு வரப்போறான். இதை கேக்குற சீமாவும் வேறமா பிகினஸுக்கான பிளே கிரவுண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல ரெக்கார்ட செட் பண்ணா. அதுக்கே பாத்தியா இவரு இந்த அளவுக்கு பீட்டிக்கிறாரு, இதுல என்ன பாருக்கு அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப லோ லெவலா இருக்கு இப்படின்னு நம்ம ஜின்னு அவங்க கலாச்சி தான் பேசுவாங்க. அங்க இதை கேக்குற நம்ம பிரின்சிபலுக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். இதே மாதிரி எக்ஸாம் ஆரம்பிச்சு சில பல மினிட்ஸ் அங்க போயிருக்கும். அடுத்த செகண்டே அந்த இடமே பரபரப்பா இருக்கும். அட கொஞ்சம் லீடர் போர்டு பாருங்களேன். ஆமா அந்த பையன் யாரு? இப்ப ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு நிறைய நேரம் ஆகல, அதுக்குள்ள எப்படி அவன் பாயிண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஹையரா இருக்கு. அதே மாதிரி
அவனோட கிளாஸ பாருங்களேன் அப்படின்னு ஏதோ ஒரு பையனை பத்தி அங்க இருக்கிற ஆளுங்களும் பேசுறாங்க. அங்க சீமா நம்ம ஜாங்கு அவங்களுக்கு புரியல அதுக்குள்ள யாரு இந்த அளவுக்கு ஸ்கோரிங்க பண்ணிருப்பா. ஏன்னா ஆரம்பிச்சே வெறும் ஒரு 5 மினிட்ஸோ தான் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ற அந்த பர்சன் அவன் ஒரு ப்ரோட்டஜின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் ஜாவு யோசிப்பாரு. இன்னொரு சைடு நம்ம பிரின்சிபலுக்கும் அங்க டவுட்டா இருக்கும், இத பண்றது நம்ம ஜின்னானு. பிரின்சிபல் நல்லா போட பாப்பாரா, அது வேற யாரும் இல்ல நம்ம ஜின்னு தான். அங்க ஜின்னோட பேரை பார்த்தோன்னே தான் அவருக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். சீமாக்கும் ஜாங்க்கும் அங்க சுத்தமா புரியல. ஆமா அவன் மியர்லி ஒரு எஃப் ரேங்க், ஒரு எஃப் ரேங்கரா இந்த ஒரு ஹை லெவலான பீஸ்ட எப்படி அதுவும் ஒரு 5 நிமிஷத்துல ஆளால கொல்ல முடியும். சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். நம்ம ஹீரோ லெவல் 20ல இருக்க ஒரு உல்ஃப கொண்டு இருப்பான். லக்கிலி ஆரம்பிச்ச உடனே ஒரு ஹை லெவலான பீஸ்ட் தன்னால என் வலையில மாட்டிக்கிச்சுப்பா. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி என்னால விட முடியும், அதான் லபக்குன்னு போச்சுங்கன்னு. இதுங்க கேங்கா தான் இருக்கும். முன்னாடி இதே மாதிரி 3 இருக்குமா, அதுங்களை பாத்துக்கினே நம்ம ஜின்னு சொல்றான், பரவாயில்ல நீங்களே என் கையில மாட்டணும்னு இருக்குன்னா கண்டிப்பா உங்களை ஏத்துக்கிறேன் வாங்க. ஒரு சைடு நம்மால அதுங்களை பார்த்து யோசிக்கிறான். இங்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதுங்களை கொல்லும் போது லூட் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். அதுங்களும் அட் டைம்ல அங்க தாக்க வருமா, நம்மளும் தாக்கும் போதே சொல்றான். ஒரு ஆர்டினரியான பர்சன் இதுங்கள மாதிரி பேக்கெட்ட மாட்டிக்கினா அவ்வளவுதான், அவங்க கதையை அங்க முடிஞ்சிரும். ஆனா நான் அப்படி இல்ல, எனக்கு ஜாக் பாட்டே தன்னால மாட்டும் போது நான் எப்படி விடுவேன் அப்படின்னு பேப்பரை வெட்டுற மாதிரி ஆளு வெட்டி போட்டு போயினே இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் ஆளுக்கு கெயின் ஆகுது. அதுல இன்னொரு பீஸ்டும் அதோட ஸ்கில்ல வச்சு பயங்கரமா சார்ஜ் பண்ணும். இதனால எஜிலிட்டியும் அதோட ஸ்ட்ரென்த்தும் 15% அப்படியே அதிகமாகும். பரவாயில்லையே, இந்த மாதிரி பீஸ்டுங்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தன்னால இதுங்க என் ட்ராப்ல அங்க மாட்டோம். அங்க மாடிஃபை அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண அவ்வளவுதான், அந்த எஜிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் அப்படியே மைனஸ் ஆகுது. அங்க மைனஸ் ஆனோடனே அதுக்கு புரியல, ஆமா என்னோட வேகமும் ஸ்ட்ரென்த்தும் என்ன ஆச்சு அப்படின்னு தான் முழிக்கும். ஆனா நம்ம ஆளு விடாம அப்படியே தலையை வெட்டி துண்டாக்குறான். இதனாலயும் ஆளுக்கு 36 பாயிண்ட் அங்க கிடைக்கும். அங்க இன்னொன்னு ஓடலான்னு பாக்கும். ஆமா என்ன கொல்லலான்னு வந்துட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா, அதுக்கு நான் விட்டாதானே. அந்த லெஜெண்டரியான சுவாடை தேடிய அவ்வளவுதான், அது வாயில பட்டு அங்கேயே அதோட கதைய முடியுது. ஃபர்தரா காட்டுக்குள்ள நான் இன்னமும் போனேன்னா கண்டிப்பா இதை விடவும் ஸ்ட்ராங்கரா இருக்க பீஸ்டுங்க மாட்டோம் இப்படின்னு நம்மாலும் அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு பர்சனும் பாயிண்ட்ஸ் அங்க செக் பண்ண இதுல நம்ம ஹீரோவோட ஸ்கோர் தான் அங்க லீடிங்ல இருக்கும். அங்க ஜாவ் அப்படின்னு ஒரு பர்சனும் இத பாத்துன்னு இருக்கான். ஆளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அட யாரா இவன் ஜின்னு, என் பாஸ் யூஃபேங் அவருதான் டாப்ல இருக்க வேண்டியது. ஆனா எதுக்காக இந்த பர்சன் அங்க இருக்கணும். அங்க லேங் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுல இருக்க ஒரு பையனும், ஆமா யூஃபேங் வந்து ஒரு எஸ் ரேங்க் ஸ்வாட் செயின்ட். அவரை மாதிரி ஒரு பர்சன் எதுக்காக ஒரு எஃப் ரேங்கர் அந்த மாதிரி ஒரு லூசரை கிட்ட தூக்கணும். தலை எனக்கு தெரிஞ்ச அந்த ஜின்னு அவன் ஏதோ ஒரு சீட்டிங் பண்ண இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி அவனோட ஸ்கோர் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். உடனே நம்ம ஜாவும் சரி அந்த ஜின்னு டர்ட்டியான ட்ரிக்ஸ பண்ணி முன்னேறானா, நம்மளும் அந்த மாதிரி விஷயத்த பண்ணி அவனை தடுக்கலாம். ஐயோ பாஸ், அப்பனா அவன் கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லு. ஏன்னா நம்ம யூஃபாங் தான் எப்பயுமே டாப்ல இருக்கணும் நம்மள பொறுத்த வரைக்கும். உள்ள போக போக உள்ள பயங்கரமான மாஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அதையும் ஆளுக்கு உள்ள ஆரம்பிக்கிறான். அதுக்கேத்த மாதிரி அங்க பாயிண்ட்ஸ் கிடைக்கும். திடீர்னு பின்னாடி கை தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். பரவாயில்ல நீ உண்மையிலேயே ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்க ஜின்னு, இப்பதான் புரியுது எதனால நீ எப்பயுமே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கன்னு. யாருன்னு நம்மளால பாக்குறான், வேற யாரு இந்த லேங் பிரதர்ஸும் அந்த ஜாவ் அந்த பையனும் தான். ஜின்னு நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா உங்க கூட டீம் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கோம். அதனால நாங்க உங்க டீம்ல ஜாயின் பண்ணா பிரச்சனை இல்லையே, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. டீம் அப் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே தெரியுது பிராக்டிகலா என்ன அவங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஜாவும் நிக்காம முன்னாடி வந்துட்டு சரி இந்த மாதிரி டீம் அப் பண்ண தயாரா இல்ல, எல்லாமே ஓகே தான். ஆனா என் கூட நீ வந்தனா எந்த இடத்துல ரொம்ப ஹையரான மாஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். நீ இதே மாதிரி இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா உனக்கு அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் ஒன்னும் கிடைக்காது. நான் சொல்ற அந்த இடத்துக்கு நீ போனா மேசிவான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீ இதே மாதிரி எப்பயுமே டாப்லயே இருக்கலாம். அங்க இது கேக்குற லேங் பிரதர்ஸும் ஆமா ஆமா அது உண்மைதான். இப்படி இவங்க ஆமா போறதும் ஆளு நல்லா வலிஞ்சு பேசுறதும் பச்சையா இதுலயே அங்க தெரியுது. அவ்வியஸா என்ன ஒரு ட்ராப்ல இவங்க போடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்றாங்க. இவங்க என்ன ஒன்னும் தெரியாத பர்சன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா நான் ஒன்னும் இவங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இவங்களுக்கு டர்ட்டியா விளையாடணும்னா கண்டிப்பா என்னாலயும் அந்த விஷயத்த பண்ண முடியும். இதனால ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நம்மளும் நடிக்கிறான். ஓ அப்படியா, உங்களுக்கு எங்க ஹை லெவலான பீஸ்ட் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா? அப்போ நீங்க சொல்ற இடம் உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கல நம்ம போலாம். அவ்வளவுதான். இதை கேட்டோடனே ஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஃபைனலி ஆடு தன்னால வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ என் பாஸ் யூஃபன் அவன் தான் எப்பயுமே டாப்ல இருக்க போறான். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. தல என் பின்னாடி வா தல ஜின்னு. இப்படியே நம்ம முன்னாடி போனோம்னா அந்த இடம் வரும். அந்த இடத்துல பயங்கர கொடூரமான பீஸ்டுங்களா இருக்கு. அத முடி நீ வெட்டினு வச்சுக்கோ, ஏன் நீ தான் டாப்பு.
உன்னை எவனாலையும் தடுக்க முடியாது. பின்னாடி லாங் பிரதர்ஸுக்கும் அங்க சிரிப்பா இருக்கும். பாருங்கப்பா இந்த ஜின்னு இவன் இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பான் அப்படின்னு நாங்க யோசிக்கல. ஏன்னா எங்களுக்கு தேவை இந்த யூஃபேங், அவன் டாப்ல இருக்கணும். ஏன்னா யூஃபேங்கோட அப்பா ஆல்ரெடி இதுக்காகவே ஏகப்பட்ட ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அவங்களோட வேலையே என்னன்னா நம்ம யூஃபேங் டாப்லயே இருக்கணும். அப்படி யூஃபேங் டாப்ல இருந்தா யூஃபேங்கோட அப்பா மூலமா ஃபியூச்சர்ல ஒரு செம்மையான பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். சோ இதுக்காக தான் நம்ம லாங் பிரதர்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஜாவ் இவங்க எல்லாருமே நம்ம ஜின்ன ஒரு டிராப்ல மாட்ட வைக்கணும்னு போறாங்க. ஆளு ரொம்ப சந்தோஷமா அங்க போவான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ, அட பாருங்கப்பா நீங்க சொன்ன மாதிரியே முன்னாடி ஒரு ஹை லெவலான பீஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், இதோ வரேன். அடே அடே இரா, நீ எங்க போற? அடே நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? சீக்கிரம் அவன் தப்பிக்கிறதுக்குள்ள பிடிங்க. இதனால 3 பேருமே அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க. ஜாவுக்கும் இதான் வேணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு அவளைக்கும் யாருமே வர மாட்டாங்க. இது ஒரு அமைதியான இடம். இந்த இடத்துல அசாசினேட் பண்ணாலும் யாருக்குமே அங்க தெரியாது. சோ 3 பேருமே கொல்லலாம் அப்படின்னு தயாராவாங்க. திடீர்னு ஒரு கொடூரமான பீஸ்டும் லாங்கோட பிரதரை அப்படியே கொண்டு போகுது. அதோட லெவலும் 25ல இருக்கு. அங்க லாங்கோட அண்ணக்காரனுக்கும் நம்ம ஜாவுக்குமே என்ன பண்ணும் தெரியல. அங்க பிரதர் காப்பாத்தலான்னு வரான். ஆனா வெறுமா அது ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணும். அதுக்கே ஆளோட நிலைமை ரொம்பவும் மோசமாகுது. அட என்ன இது, இந்த மாதிரி இடத்துல இப்படிப்பட்ட மாஸ்டர் இருக்கும்னு எங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஒரு சைடு அந்த ஜின்ன நாங்க டிராப்ல மாட்ட வைக்கலான்னு பார்த்தா இவன் தான் எங்களை டிராப்ல மாட்ட வச்ச மாதிரி இருக்கு. அதுக்கேத்த மாதிரியே நம்ம ஜின்னும் அங்க ஸ்மைல் பண்ணிக்கினே வரான். எனக்கு இந்த சினிஸ்டர் டீமன் ஃபாரஸ்ட பத்தி நல்லாவே தெரியும். எந்த இடத்துல எந்த மாதிரி மிருகம் இருக்குன்னு இத நான் ஸ்டார்டிங்லயே பார்த்தேன். எக்ஸாக்டா இந்த மாதிரி இடத்துல தான் இது இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ இவங்களும் வந்தனால வசமா மாட்டினாங்க. அங்க ஜாவுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. நம்ம ஹீரோவை கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும்டா, இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்ட நாங்க மாட்டணும்னு சொல்லி தானே எங்களை இங்க கொண்டு வந்த. ஆமா அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு தான் நான் ஓடி போனேன். ஏன்னா நீங்க ஆல்ரெடி என் கிட்ட ரொம்ப டர்ட்டியா பிளே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க. சோ அப்படி இருக்கும் போது அந்த ஃபேவரை நான் கொடுக்க வேணாவா இப்படின்னு நம்மளால சொல்ல இங்கேயே இந்த சாப்டரும் முடியுது. சோ இதுக்கப்புறம் சாப்டர் ஆன் கோயிங்கா இருக்கு. நம்ம வரும்போது 1 by 1 பாத்துடலாம்.